ஒரு முக்கிய அறிவிப்பு உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இப்போ உட்காருங்க. மாண்புமிகு நான் சொல்றேன், உட்காருங்க. நல்ல விளக்கம். அதாவது இருங்க, 2009ஆம் ஆண்டிலிருந்து என்ன நடந்தது என்று ரொம்ப வரிசையாக விளக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடத்தில் என்ன நடந்தது. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதில் நாம் உடனடியாக இறங்கி செய்ய வேண்டியது மறு ஆய்வு மட்டும்தான். அதை முறையான நேரத்தில் முறைப்படி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இதை ஒட்டி நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த இந்த அரசின் தலையாய கொள்கையும் உட்காருங்க. உரிமை உட்காருங்க. இல்லை, நான் சில கருத்தை சொல்லணும். உட்காருங்க. நான் சில இப்போ உட்காருங்க. உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க. நீங்க இந்த அரசின் தலையாய முதன்மை கொள்கையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருங்க, உட்காருங்க சார். இந்த கவன ஈர்ப்பில் இருங்க. உட்காருங்க. 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று வருகிற போது மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்கார்ந்துட்டு நிறைய கேட்குறார். அவருக்கு இன்னும் அவர் ஒரு மூத்த உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர். அவர் உட்கார்ந்துக்கிட்டே பேசினார், பரவாயில்ல. இப்போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று காலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். என்றால் இது இந்த அரசனுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இந்த அரசனுடைய முக்கிய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக இந்த மது ஒழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கவன ஈர்ப்பையும் இந்த மேகமலை பிரச்சனை எடுத்துக்கொள்வதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கூறி அதிலே அமைச்சர்களும் மற்றவர்களும் விரிவாக பேசுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் உறுப்பினர் கவனத்தை ஈர்க்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டும். அப்போது அமைச்சர் ஏதேனும் அறிக்கை தந்தால் அந்த அறிக்கையின் மீது 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் விதி. இந்த 2 கேள்விகளை தாண்டி பேச முடியாது. நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்துக்கொண்ட காரணமே, இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக வைத்து தலையாய கொள்கையாக வைத்திருக்காரனாலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அனுமதித்தேன். எனவே மாண்பு உறுப்பினர் எந்த விதியும் மீறவில்லை என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே பல்வேறு பிரச்சனைகளில் முனைப்போடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் முனைப்போடு பல தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் கவன ஈர்ப்பிலே. அவற்றில் எது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்தி கருதுகின்றேனோ அவற்றை எல்லாம் மென்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு 10-5 கூட எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்கான அனுமதி அளிக்கலாமா என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி அளிக்கிற போதாவது அமைதி காத்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அதற்குரிய பதிலை அன்றே அமைச்சர்கள் தெரிவிக்கலாம், அல்லது நேரம் எடுத்து தெரிவிப்பதாக இருந்தால் கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் எவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவற்றையெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்குரிய, குறிப்பிடுவதற்குரிய, பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்.